ஆதியாகமம் 22 வசனம் 2 நம்ம எழுதுவோம். Book of Genesis chapter 22 verse number 2 எழுதுவோம். ஓகே, praise God. தேவன் நல்லவர். ஆதியாகமம் 22வது அதிகாரம் வசனம் 2. Book of Genesis chapter 22 verse number 2. praise God. நான் வாசிக்கிறேன், நீங்கள் கேளுங்கள். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரன் ஆகிய ஈசாக்கை நீர் இப்பொழுது அழைத்துக் கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகனப்படியாக பண்ணினேன். ஓகேயா? ஓகே, இங்கிலீஷில் வந்து என்ன எழுதிருக்குன்னா தகனப்படி. தமிழில் வந்து தகனப்படின்னா இங்கிலீஷில் வந்து பர்ன் ஆஃபரிங். ஓகேயா? பர்ன் ஆஃபரிங். ஓகே, இது வந்து தேவன் வந்து பழைய ஏற்பாட்டில் கிறிஸ்துவோடைய முன் உதாரணம் அப்படின்னா எக்ஸாம்பிள். அப்படின்னா தேவன் வந்து நியூ டெஸ்டமென்ட்ல தேவன் வந்து காட் வந்து சாக்ரிஃபைஸ் ஜீசஸ் இஸ் சன் ஆஃப் தேவகுமாரனை அவர் வந்து சாக்ரிஃபை பண்ணுவார். அதை வந்து ஒரு எக்ஸாம்பிள், ஒரு முன் உதாரணமாய் தேவன் வந்து இது வந்து ஒரு எக்ஸாம்பிளாக தேவன் வந்து செய்கிறார். ஓகே, அப்போ பழைய ஏற்பாட்டில் பர்ன் ஆஃபரிங், ஓகேயா, இது ரொம்ப தேவ் ஆண்டு வந்து விரும்புகிறேன். அது செய்தார் பர்ன் ஆஃபரிங் அப்படின்னா தகனம் பண்ணியிருக்கு. ஓகே, இப்போ நான் செய்திக்கு போகிறேன். ஓகே, ஆபிரகாமுக்கு வந்து கிடைச்சதே ஒரு பிள்ளை தான். ஓகேயா? ஆபிரகாம் ஹேவ் ஒன்லி பிகாட்டன் சன் ஈசாக். தட் சேம் திங், அதே போல தான் அப்பாவுக்கு ஒரே பேரான குமாரன். ஓகேயா? ஒன்லி பிகாட்டன் சன், ஒன்லி பிகாட்டன் சன். இங்க வந்து ஒரே பேரான குமாரன் ஏகசுதன். ஓகேயா? ஈசாக்கு ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்தார். ஸோ ஈசாக்கும் ஆபிரகாம் வந்து ரொம்ப ஈசாக்கை லவ் பண்ணார். ஓகேயா? ஆபிரகாம் so much, ரொம்ப அதிகமாக லவ் அவரோட சன்னை வந்து லவ் பண்ணார். சேம் திங் God also he loved more than love Jesus. அவர் கூட தான் வச்சிருந்தார் ஆண்டவர். ஸோ ஒன் டே தேவன் வந்து என்ன பண்ணாரு, ஒரு நாள் ஆபிரகாமுக்கு வந்து இந்த அதிகாரத்தை வந்து தேவன் சொல்றாரு, உன்னோட ஒரே மகன் இருக்கான அவனை போய் நீ பலியிடு அப்படின்னு சொல்றாரு. ஓகேயா? ஸோ தேவன் ஆண்டவருக்கு வந்து Book of Genesis chapter 3 verse number 15, ஆதியாகமம் 3:15 படி அப்பவே தேவனுக்கு வந்து, ஓகேயா, Book of Genesis chapter 3 verse 15, that day God knew he wanted to sacrifice Jesus, அவரோட சன் வந்து sacrifice பண்ணணும்னு இயேசுவின் அப்பாவுக்கு நல்ல வேணும். ஓகே, இப்போ ஈசாக்கு மேல ஆபிரகாம் வச்சிருந்த லவ், தேவன் தன் குமாரன் மேல வச்சிருந்த லவ் நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஓகேயா? ஆபிரகாம் வந்து தன்னுடைய ஈசாக்கை மாமிச ரீதியில அவன் வந்து முழுசா அப்படின்னா முழுசா அவனை வந்து நேசிச்சான். அதை காட்டிலும் அப்பா வந்து இயேசுவை இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாத்த காட்டிலும் அப்பா வந்து இயேசு வந்து ரொம்ப நேசிச்சான், அதிகமா ஆண்டவர் நேசிச்சார். இப்போ வந்து ஆபிரகாம் கிட்ட வந்து தேவன் சொல்றாரு, ஒன்லி பிகாட்டன் உன்னோட ஏகசுதனும், அந்த வசனம் சொல்லுது, உன் நேச குமாரனை நீ வந்து என்ன பண்ணு, நீ மோரியா தேசத்துக்கு போய் அங்கே 5 மலை இருக்கு, 5 மவுண்டன். எதை தேவன் வந்து ஷோ பண்றாரோ அந்த மலையில போய் என் மகனை வந்து நீ உன் மகனை பலியிடுன்னு சொல்ற. ஸோ ஆபிரகாம் வந்து எதுவும் பேசுது. ஓகேயா? அடுத்தது ஆபிரகாம் வந்து தேவன் வந்து கேட்கல, என்கிட்ட இருக்குதே ஒரே மகன், அதே 100 வயசுல தான் நீ எனக்கு கொடுத்த, அவனை போய் நான் வந்து உனக்கு படியிட சொல்லியே அப்படின்னு இன்னொரு மர்மரி, இன்னொரு கம்ப்ளைண்ட், இன்னொரு கம்ப்ளைண்ட் முறுமுறுக்கு. ஓகேங்களா? ஆண்டவர்கிட்ட வந்து முறுமுறுத்துக்கிட்டு இல்லை அவன். உடனே என்ன பண்றான், 2 வேலைக்காரங்களும் 2 குழந்தைகளை எடுத்துக்கிட்டு மகனையும் கூட்டிக்கிட்டு அவன் போறான் மோரியா. ஸோ அங்கே போன உடனே தேவன் ஒரு மலையை காட்டுறாரு. அந்த மலையில வந்து ஈசாக்கு கூட்டிட்டு போறான். கூட்டிட்டு போகும்போது 7வது வசனத்துல
ஈசாக்கு வந்து ஆபிரகாம் கேட்கிறான், ஆடு இங்க ஓகேயா, எங்க அந்த ஆடு, அந்த லேண்ட் எங்க அப்படின்னு. ஓகே, 8வது வசனத்துல ஆபிரகாம் சொல்றாங்க, யெகோவா ஈரே அப்படின்னா தேவன் எல்லாம் பார்த்துக் கொள்வார்னு சொல்றாங்க. ஓகே, அங்க 13வது வசனத்துல நீங்க படிச்சீங்கன்னா ஆபிரகாமுக்கு பதிலாக, மற்ற இன்சிடென்ட்லாம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஆபிரகாமுக்கு பதிலாக ஈசாக்கு பதிலாக ஆபிரகாம் என்ன செய்யறான், God did one miracle. ஆண்டவர் வந்து ஒரு அற்புதத்தை செய்கிறார். ஓகேயா, அவங்களுக்கு எதிராக ஒரு முள் புதாரில் ஒரு ஆடு மாட்டிக்கொண்டு இருக்கிறத தேவன் காட்டுறது, அந்த ஆடை கொண்டு வந்து பலியிடுறார். ஓகே, ஆபிரகாம் வந்து அதுக்கு பிற்பாடு நீங்க படிச்சீங்கன்னா ஆண்டவர் வந்து என்ன சொன்னார் அதுதான் ஆபிரகாம் செய்யணும். அவனோட மகனா, அவனோட நேசகுமாரனா, பாசமா, அன்பா, அதெல்லாம் பார்க்கவே இல்லை. ஆண்டவர் என்ன சொன்னாரு அதுதான் அவன் செய்யணும். அப்ப தேவன் வந்து இந்த வசனத்துல நீங்க படிச்சீங்கன்னா தேவன் வந்து தன்னுடைய மகனை வந்து தகன பலியா கொடுக்கிற அளவுக்கு ஆபிரகாம் வந்து வந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லும் போது இவனை காட்டிலும் அப்பா வந்து எவ்வளவு மேல என்பதை நீங்க பாருங்களேன். ஓகேயா, தன்னோட மகனையே அப்பாவுக்கு வந்து தகனப்படியா கொடுக்க அவன் முன் வந்துட்டான். இப்ப நியூ டெஸ்டமென்ட் புதிய ஏற்பாட்டுக்கு நீங்க வரும்போது அப்பாவும் தன்னுடைய குமாரனை நமக்காக ஓகேயா, நமக்காக ஆபிரகாம் வந்து தேவனுக்காக தன் மகனையே பலியிட அவன் துணிஞ்சு வந்தான். ஆனா அப்பா வந்து நமக்காக இயேசுவே பலியிடுறதுக்கு அவர் முன்ன வந்துட்டார். ஓகேங்களா, அவர் முன்ன வந்து நிற்கிறார் இயேசுவை பலியிட. அப்போ புதிய ஏற்பாட்டுல நியூ டெஸ்டமென்ட்ல நீங்க பார்க்கும்போது இயேசு அப்பா வந்து ஒன்லி பிகாட்டன் சன், ஒரே பேரான குமாரனை அப்பா வந்து தன்னுடைய மகனை பலியிடுகிறார், ஒப்பு கொடுக்கிறார். ஓகேயா, அப்ப இயேசு தன்னுடைய சீசர்களோட பேசிக்கிட்டு இருக்கும்போது தேவகுமாரன் காட்டி கொடுக்கிற நேரமும், தேவகுமாரன் சிலுவையில அடிக்கப்படுகிற நேரமும், உங்களுக்காக ஒரு ஆடு பலியிடுகிறது போல நான் பலியிடக்கூடிய நேரம் வந்துச்சு அப்படின்னு இயேசு சொன்னார். அப்ப அதுக்கு பிற்பாடு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இயேசு வந்து அடிக்கப்பட்டாரு, நொறுக்கப்பட்டாரு, சிலுவையில அவர் வந்து தன்னுடைய ரத்தம் சிந்தப்பட்டது, சரீரம் பிக்கப்பட்டது. ஓகே, இப்ப ஆபிரகாம் வந்து நல்லா தெரிஞ்சுங்க, ஆண்டவர் வந்து மனுஷனுடைய பலி, நரக பலி, அதை வந்து நரக பலின்னு சொல்லுவாங்க. ஓகேயா, மனுஷனோட பலியை தேவன் விரும்புறதே கிடையாது. ஆனா அந்த அதிகாரத்துல என்ன பார்த்தீங்கன்னா தேவன் வந்து ஆபிரகாமை சோதிக்கதான் தேவன் இதை செஞ்சாரு. ஓகே, இப்ப அப்பாவை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்பா தன் குமாரனை நமக்காக அவர் தகன பலியாக வேர்ல்ட் ஆஃபரிங்கா கொடுக்கிறதுக்காக அவர் தன்னையே அவர் சோதிச்சுக்கிட்டார். ஓகேங்களா, தன்னையே அவர் வந்து சோதிச்சுக்கிட்டார். ஏன்னா ஆபிரகாம் வந்து ஒரு மாமிச ரீதியா இருந்தவன், நேசகுமாரன்ல அவன் வந்து கல் மனசு உள்ளவன்ல, அவனுக்குள்ள பாசம், அன்பு எல்லாமே இருந்தது. தன் மகன் மேல எவ்வளவு அன்பு வச்சிருந்தான் என்பது வேதத்துல நம்ம படிக்கிறோம். ஓகேங்களா, ஆனா அதை காட்டிலும் அவனுக்கு மேலாக தென்பட்டது என்ன, தேவன் சொன்னது. ஆண்டவர் என்ன சொன்னாரு அதுதான். இப்ப அப்பாவையும் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்பாவுக்கு வந்து இயேசு மேல ரொம்ப அதிகமான பாசம். இந்த உலகம் மேல கீழே எல்லாமே காட்டிலும் அப்பாவுக்கு அவ்வளவு பாசம். ஆனா அந்த பாசத்தெல்லாம் தன்னுடைய மனசுல எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு தான் அப்பா என்ன பண்ணாரு, ஆதியாகமம் 3:15 படி ஆண்டவர் வந்து தன் குமாரனை நமக்காக ஆண்டவர் வந்து ஒப்பு கொடுக்கிறார். ஓகேயா, தகனப்படி தி பர்ன் ஆஃபரிங் தேவன் வந்து ஒப்பு கொடுக்கிறார். அவருக்கு அந்த அன்பு, பாசம், நேசம் எல்லாமே அப்பாட்ட இருந்திருக்கு. ஆனா அப்பா வந்து அந்த அந்த இயேசுவை அடிக்க கொடுக்கும் போது அப்பா இடப்படலை அப்படின்னா அப்பா வந்து ஸ்டாப் பண்ணல. ஓகேயா, ஃபுல்லா அடிக்க கொடுத்தாங்க அவரை. ஓகேங்களா, எவ்வளோ இயேசுவை துன்புறுத்த முடியுமோ, எவ்வளோ அடிக்க முடியுமோ, எவ்வளோ அவமானப்படுத்த முடியுமோ, எவ்வளோ அவர் வந்து
பொசிஷன் செய்ய முடியுமோ அவ்வளவும் இயேசு வந்து செய்தார். ஆனா தேவன் பழைய ஏற்பாட்டுல ஆபிரகாம் கத்தி ஓங்கி வற்ற நேரத்துல தான் தேவன் சொன்னாரு, உன் பிள்ளையாண்டன் மேல உன் கையை போடாத, உன் பிள்ளை மேல கை வைக்காத ஆண்டது. ஆனா தேவன் தன்னுடைய குமாரன் மேல சிருஷ்டிக்கப்பட்ட மனுஷன், பாவிங்க, துரோகிங்க, தேவனுக்கு பிடிக்காத அருவருப்பான மனுஷர்கள் அத்தனை பேரும் தன்னுடைய குமாரன் மேல கை வைக்கிறதுக்கு ஆண்டவர் வந்து ஒப்பு கொடுத்தார். அதுதான் இயேசுவை கொட்டுனாங்க, எச்சு துப்புனானுங்க, தாடி பிடிச்சி எடுத்தானுங்க, சாட்டியில அடிச்சானுங்க, ஈட்டியில குத்துனானுங்க. ஓகேயா, எவ்வளோ விஷயங்களை வந்து அவங்க வந்து செய்தாங்க. ஓகேயா, இப்ப பழைய ஏற்பாடு மனுஷனுடைய சாக்ரிஃபைஸும் புதிய ஏற்பாடு தகனப்படி இந்த பர்ன் ஆஃபரிங் நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டும் சேம் இல்லை. தட்ஸ் நாட் தி சேம், டிஃபரண்ட், ரொம்ப வித்தியாசமா இருக்கும். அதுதான் தேவன் வந்து ஆபிரகாம் பார்த்து தேவன் என்ன சொல்றாரு, நான் உன்னுடைய ஃபெய்த், உன்னுடைய விசுவாசத்தை நான் பார்க்கிறேன், நீ விசுவாசத்தின் தந்தை அப்படின்னு ஆண்டவர் வந்து சொல்றாரு. இப்ப புதிய ஏற்பாடுல நீங்க எடுக்கும்போது தேவன் வந்து நான் எவ்வளவா என் மகனை நான் நேசிக்கிறேன், நான் எவ்வளவா என் பிள்ளைங்க மேல அன்பு வைத்திருக்கிறேன், ஆனா என்னுடைய விசுவாசம் எல்லாமே நீங்க ரட்சிக்கப்படணும் என்பதற்காக தான் தேவன் தன்னுடைய விசுவாசத்தையே அங்க வந்து நம்ம மேல தேவன் கொண்டு வந்தார். அவருடைய ஃபெய்த், அவருடைய விசுவாசத்தையே நம்ம மேல வச்சார். அப்பா நல்லா புரிஞ்சுங்க, இது தேவன் உங்களுக்கு கொடுக்க சொல்றாரு, அதனால நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அப்ப தேவன் தன்னுடைய அவருடைய விசுவாசத்தையே நம்ம மேல தேவன் வந்து காட்டினார். தேவன் இப்ப நீங்களும் நானும் இன்னைக்கு வந்து நம்ம தேவனுக்கு வந்து எப்படி நம்ம வந்து தகன பலியாக இல்ல ஒரு பர்ன் ஆஃபரிங் ஆக நம்ம எப்படி நம்ம தேவனுக்கு கொண்டு வரணும் பாருங்க. ஆபிரகாம் வந்து தேவன் வந்து தகன பலியா கொடுக்கணும்னு சொன்ன உடனே அவன் முன் வந்துட்டான், எதுவுமே ஸ்டாப் பண்ணல, அவன் வந்துட்டான். இப்ப அப்பாவும் தன்னுடைய மகனை தகனப்படியா பர்ன் ஆஃபரிங்கா கொடுக்கிறதுக்கு அவரும் கீழே இறங்கி வந்துட்டாரு. ஆனா ஆபிரகாமுடைய தகனப்படியை தேவன் ஸ்டாப் பண்ணிட்டாரு. ஆனா அவன் விசுவாசத்தை தேவன் பார்த்தாரு, தகனப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாரு. the burnt offering God is stopping, ஆண்டவர் ஸ்டாப் பண்ணிட்டாரு. ஏன்னா தேவன் அதை விரும்பல. தேவன் தன்னுடைய குமாரனை தகனப்படியா கொடுக்கிறதுக்கு அவர் வந்து விரும்பல. அவர் விரும்பி தேவன் ஆண்டவருக்காக தேவன் கொடுத்தார். அப்ப தேவன் மனுஷன் வந்து தேவனுக்கு வந்து தகனப்படியா கொடுக்கிறதுக்கு ஆபிரகாம்னால முடியும்னு சொன்னா, நீங்களும் நானும் இயேசுவோட பிள்ளைகள், நம்மனாலையும் அது முடியும் என்றுதான் தேவன் வந்து நிரூபிக்கிறார். அப்ப தேவன் என்ன செய்யறாரு, நீங்க நம்பர்ஸ் 28ல 2வது வசனத்தை நீங்க படிச்சீங்கன்னா, புக் ஆஃப் நம்பர்ஸ் 28 verse number 2ல என்ன சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் நானும் இந்த தேர்ட் தகனப்படி அப்படின்னா இந்த ஆஃபரிங் என்ன தேவன் நம்மள்ட்ட கேட்கிறாரு, தேவனுக்கு வந்து உங்களை நீங்க காணிக்கையா ஒரு தகனப்படியா ஒரு பர்ன் ஆஃபரிங்கா தேவனுக்கு கொடுங்கன்ற. ஓகேயா, நான் வந்து ஆபிரகாமுடைய தகனப்படியும் தேவனுடைய தகனப்படியும் பேசிட்டேன். ஓகேயா, ஆனா தேவன் ஆபிரகாமுடைய தகனப்படியை தேவன் விரும்பல. ஆனா அவனுடைய விசுவாசத்தை தேவன் பார்த்தாரு. தேவன் வந்து தன்னுடைய மகனையே தகனப்படியா செலுத்தினார், பர்ன் ஆஃபரிங்கா தேவன் கொடுத்தாரு. ஓகேயா, அவரு நம்ம மேல வச்ச விசுவாசம் என்ன அப்படின்னா, நாம் எல்லாருமே தன்னுடைய குமார மூலியமா எல்லாம் ரட்சிக்கப்பட்டு தேவன்கிட்ட வரணும் என்பது தான் தேவன். அதுதான் அவருடைய அந்த பர்ன் ஆஃபரிங் மூலியமா தான் the salvation, the forgiveness of sin, then a curse, then பிசாசு பிடியிலிருந்து நம்மளுடைய விடுதலை, ஆக்கண தீர்ப்பிலிருந்து விடுதலை, மரண தண்டனையிலிருந்து விடுதலை, இது எல்லாமே through the Jesus, the burn offering மூலமா தான் தேவன் நம்மளுக்கு கொடுத்தார். அதுதான் தேவன் நம்ம மேல வச்ச
ஃபெய்த், விசுவாசம். இப்ப நியூ டெஸ்டமென்ட் இந்த உள்ள காலகட்டத்தில் தேவன் நம்மள்ட்ட விரும்புறது என்ன என்பதை நீங்க பார்த்தீங்கன்னா, நீங்கள் நானும் நம்பர்ஸ் 28 2வது வசனத்தின்படி நீங்கள் நானும் தேவனுக்கு வந்து சகல பலியா, இந்த பர்ன் ஆஃபரிங்கா எது தேவன் விரும்புறாரு, ஒரு காணிக்கையாய் நாம தேவனுக்கு நாம ஒப்பு கொடுக்கணும். இதுதான் என்னுடைய செய்தி மெயின், இந்த கீவேர்டே இதுதான். நம்ம தான் நம்ம தேவனுக்கு வந்து எப்படி ஒப்பு கொடுக்கணும், காணிக்கை நாமே காணிக்கையா நம்ம தேவனுக்கு ஒப்பு கொடுக்கணும். ஒரு ஃபேமிலியில் வந்து 2 பிள்ளைங்க, 2 ஆம்பளை பையனுங்க. ஒருத்தனுக்கு வந்து 7 வயசு, இன்னொருத்தனுக்கு வந்து 5 வயசு. இந்த 2 பேரும் ஸ்கூலுக்கு போகும்போதெல்லாம் அவங்க அம்மா காசு கொடுப்பாங்க. ஓகேங்களா? இந்த சின்னவன் என்ன பண்ணுவான், கொடுக்குற காசெல்லாம் வந்து முட்டாயி அது இதெல்லாம் வாங்கி ஐயா அபேஸ் பண்ணிடுவார். இந்த பெரியவன் என்ன செய்வான், கொடுக்குற காசுல கொஞ்சம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் காசு சேர்த்துருப்பான். ஒரு நாள் அவங்க அம்மாவுக்கு வந்து மதர்ஸ் டே வந்த போது பெரியவன் என்ன செஞ்சான், அவன் சேர்த்து வச்சிருந்த அந்த கொஞ்சம் காசுல போயிட்டு என்ன பண்ணா, ஒரு பொருளை வாங்கி வந்து அவங்க அம்மாட்ட கொடுத்து ஹாப்பி மதர்ஸ் டே அப்படின்னு கொடுத்தாங்க. இதை சின்னவன் பார்த்துட்டு என்ன பண்ணுறது தெரியல, ஏன்னா அவன்கிட்ட காசு இல்லையே, அவங்க அம்மாவுக்கு வாங்கி கொடுக்க காசே இல்லையே. உடனே என்ன பண்ணா, அவங்க அம்மாவை வந்து சப்பளங்காடி போட வச்சுட்டு உட்கார வச்சுட்டு நேராக கிச்சனுக்கு ஓடி போய் ஒரு தாம்பளை தட்டு கொண்டு வந்து அவங்க அம்மாவோட மடியில் வச்சுட்டு அவன் சொன்னா, அம்மா என்னையே நீங்கள் எடுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு தாம்பளை தட்டில் போய் ஏறி உட்காந்துட்டாங்க. அவன் இப்ப தேவன் வந்து ஆபிரகாமுடைய விசுவாசத்தை தேவன் பார்த்தாரு. அவன் வந்து உண்மையிலேயே தேவனுக்கு ஒப்பு கொடுத்துட்டான், உண்மையிலே தேவன் கொடுத்துட்டான், சகிஃபை பண்ணிட்டான், நான் கொடுக்குறேன்ட்டான், நான் என் மகனையே சாக்ரிஃபை பண்றேன்னா. ஆனா தேவன் வந்து அது நிஜமா ட்ரூலி நிஜமாகவே தேவன் தன் குமாரனை அடிக்க கொடுத்துட்டார். அதுதான் சங்கீதம் 22 வந்து ஏலி சபாசனி அப்படின்னு இயேசு வந்து கதறாரு, என் தேவனே என் பாத்திரம் என்னை விட்டு நீங்க எனக்கு கிருபை செய்ய சொல்றாரு. ஆனா தேவன் வந்து விட்டுட்டாரு, அவர் அப்படியே விட்டுட்டாரு. ஓகேங்களா? எவ்வளவு கேவலப்படுத்த முடியுமோ அவ்வளவு அந்த தேவகுமாரனை கேவலப்படுத்தினாங்க. இப்ப நீங்கள் நானும் அந்த பர்ன்ஸ் அந்த ஆஃபரிங் மூலமா தான் இன்னைக்கு நம்ம எல்லாருமே இந்த உலகம் முழுவதும் எல்லா தேவ பிள்ளைகளும் ரட்சிக்கப்பட்டது. எபேசியர் 2:8 படி நம்ம ரட்சிக்கப்பட்டது அவருடைய பர்ன் ஆஃபரிங் மூலமா. ஓகேங்களா? அது மூலமா தான் நம்முடைய வியாதிகள் சுகமாக்கப்பட்டது, நம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, அவர் சீன்ஸ் ஃபர்கிவ் பண்ணப்பட்டது, நாம் மீறுதலிலிருந்து விடுதலையாக்கப்பட்டோம், பிசாசு படி நிறைய சம்பவங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு. இப்ப தேவன் நம்மள்ட்ட ஆண்டு இப்ப என்ன எதிர்பார்க்கிறாரு? ஓகேயா? இன்னொரு விஷயத்த நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஜட்ஜஸ் நியாயாதிபதி புஸ்தகத்துல 11:31 நீங்க வாசிச்சீங்கன்னா 11:31 அந்த யெப்தா வந்து யுத்தத்துக்கு போயிட்டு வரான். ஓகேயா? யுத்தத்துக்கு போயிட்டு வரும்போது, ஆண்டவரே நீர் எனக்கு வெற்றி கொடுத்துட்டேன்னா என் முன்னுக்கு வருகிறது எதுவாக இருந்தாலும் நான் வந்து தகனப்படியா பேர்ட் ஆஃபரிங்கா நான் உனக்கு கொடுக்குறேன்னு சொல்லுவேன் யெப்தா. ஓகே. ஸோ கடைசியில் அவன் ஜெயிச்சுட்டு அவன் வீட்டுக்கு வரும்போது யார் முன்னுக்கு வந்தது? அவனுடைய ஒன்லி மகன், ஒரே ஒரு மகன் தான் டெம்பரின் அடிச்சுட்டு ஆடிட்டு வர. அது வந்த உடனே பாருங்க, யெப்தாவுக்கு என்ன செய்யணும்னு தெரியல. ஓகேயா? யெப்தாவுக்கு என்ன செய்யணும் தெரியல. தென் யெப்தா என்ன பண்ணுகிறான், அவன் என்ன தேவன் சொன்னானோ, அதை அவன் செய்தான். எப்ப? 3 மாசம் கழிச்சு. அதான் இது வரைக்கும் அந்த இஸ்ரேல்ல யூத பெண்மணிகள் இந்த யெப்தாவோட மகளுக்காக 40 days பிரேயர் எடுத்து அவளுக்காக எல்லாரும் ஜெபம் பண்ணுவாங்க. இது வரைக்கும் அதை செஞ்சுட்டு இருக்காங்க எங்க இஸ்ரேல். அப்ப தேவன் வந்து பழைய ஏற்பாடுல 2 மனுஷர்கள் வந்து இதை செய்திருக்காங்க. 2 மனுஷர்கள் வந்து அதை செய்திருக்காங்க. அப்ப புதிய ஏற்பாட்டுல நம்ம இன்னும் எப்படிப்பட்டவங்க நல்லா யோசிச்சு பாருங்க. புதிய ஏற்பாட்டுல
அப்ப நீங்களும் நானும் தேவனுக்கு வந்து நம்ம வந்து காணிக்கையா நம்ம தேவனுக்கு கொடுக்கணும். நாமே நம்ம வந்து ஒரு பேர்ன் ஆஃபரிங்கா நம்ம தேவனுக்காக காணிக்கையா நம்ம தேவனுக்கு ஒப்பு கொடுக்கணும். அதுதான் நீங்க மீகா 6வது அதிகாரம் 6வது வசனத்துல நீங்க படிச்சீங்கன்னா, புக் ஆஃப் மீகா சாப்டர் 6 verse number 6ல நீங்க படிக்கும்போது அவர் என்ன சொல்றாரு, நம் ஆண்டவர் வந்து நம்மகிட்ட வந்து பேர்ன் ஆஃபரிங் தேவன் எதிர்பார்க்கல, அது வேண்டான்னு சொல்றாரு. ஆனா தேவன் உங்கள்ட்ட எதிர்பார்க்கிறது என்ன, உங்களையே நீங்க தேவனுக்கு காணிக்கையா கொடுங்க. அது வந்து ஒரு பேர்ன் ஆஃபரிங்கா இருக்கட்டுமே அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ஆனா இன்னைக்கு நிறைய தேவ பிள்ளைகள் ஓகேயா, பேர்ன் ஆஃபரிங் காணிக்கை என்பது நம்ம தேவனுக்கு முற்றுமா நம்ம வந்து ஒப்பு கொடுக்கணும், நம்ம ஆண்டவருக்கு வந்து முற்றுமா ஒப்பு கொடுக்கணும். அதுதான் தேவன் வந்து விரும்புறது. நம்மகிட்ட வந்து பேர்ன் ஆஃபரிங் அப்படின்னா சுகந்த வாசனையா. இப்ப அந்த பேர்ன் ஆஃபரிங் அவங்க செய்யும் போது பாருங்க, அந்த ஆடை அதை பழியிட்டு அதை வந்து நெருப்புல போடுவாங்க. நெருப்புல அதை போடும்போது அது பேர்ன் ஆகும்போது அந்த பேர்ன் வந்து எப்படி ஆகுமா, சுகந்த வாசனையா தேவன் அதை முகரும்போது அதை எடுக்கும்போது தேவன் அதை ஏற்றுக்கொள்கிறாரா அப்படின்னா பழைய ஏற்பாடு அந்த பேர்ன் ஆஃபரிங் பத்தி தான் எழுதப்படுது. இப்ப நீங்கள் நானும் தேவனுக்கு நம்ம காணிக்கையா நம்ம தேவனுக்கு ஒப்பு கொடுக்கணும். அப்ப நம்ம தேவனுக்கு காணிக்கையா நம்ம ஒப்பு கொடுத்துட்டா தேவன் நம்மளை வந்து எப்படியெல்லாம் பயன்படுத்தணுமோ அவர் பயன்படுத்திட்டு போவார். சின்ன ஊழியத்துக்கு பயன்படுத்தணுமா, பெரிய ஊழியத்துக்கு பயன்படுத்தணுமா, இல்ல சபையில என்ன வேலைக்கு உன்னை பயன்படுத்தணுமா, whatever God want to அவர் வந்து செய்யணுமோ அது செஞ்சுட்டு போகணும். அதுதான் நம்மளையே நம்ம தேவனுக்கு வந்து சுகந்த வாசனையா நம் தேவனுக்கு வந்து ஒப்பு கொடுக்கணும். இப்ப வந்து காயின் ஆபேலுடைய காணிக்கை தகனப்படியா அந்த காணிக்கை வந்து தேவன் ஏற்றுக்கொண்டார். தகனப்படியில காணிக்கை ஏற்றுக்கொண்டார். ஆனா காயினுடைய பழியை வந்து தேவன் ஏற்றுக்கொள்ளல. பிகாஸ் இஸ் ஜெலஸ், அவனுடைய பிரதர் மேல ஜெலஸ், பொறாமையா இருக்கு. இப்ப நீங்களும் நானும் தேவனுக்கு வந்து உகந்த வாசனைனா டோட்டல் சரண்டர், முழு மனசா தேவனுக்கு கொடுத்துடணும். பாதியா கொடுக்க கூடாது. ஆண்டவருக்கு வந்து முழுசா தேவனுக்கு கொடுத்துடணும். நம்ம தேவனுக்கு முழுசா கொடுக்கும் போதுதான் தேவன் whatever he have the desire, அவருக்கு என்ன விதமான விருப்பம், அவருக்கு என்னென்ன ஆசை இருக்கு அதெல்லாம் கொண்டு தேவன் என்ன பண்ணுவாரு, நம்ம வாழ்க்கையில தேவன் நிறைவேற்றுவார். இப்ப பவுலை வந்து தேவன் சந்திச்சாரு. ஓகே, தமஸ்கு போகும்போது ஆண்டவர் வந்து அவரை சந்திச்சாரு. சந்திச்சுட்டு பவுல் வந்து கேட்கிறான், நீ யாரு அப்படின்னு கேட்கிறான். இல்ல, துன்பப்படுத்துகிற இயேசு நான் தான் அப்படின்னு இயேசு சொல்றாரு. ஓகேங்களா? அதோட அவன் என்ன பண்றான், தண்ணியே அவன் குருடன் ஆயிட்டான். அவன் கை கொடுத்து தான் அவனை ஹெல்ப் பண்ணி அவனை அரப் தேசத்துக்கு அவனை கொண்டு போறாங்க. ஓகேங்களா? அவனை கொண்டு போறாங்க. அந்த 3 வருஷமும் அவனுடைய ஃபுல் ஹார்ட், அவனுடைய மைண்ட் எல்லாமே அவருக்கே கொடுத்துட்டான், தேவனுக்கே கொடுத்துட்டான். அவன்கிட்ட கொஞ்சம் கூட குறை இல்லை, கொஞ்சம் கூட குறை கிடையாது. இப்ப ஆபிரகாம்கிட்ட வந்து தேவன் வந்து சாக்ரிஃபை பண்ணுன்னு சொன்ன உடனே ஆண்டவர் வந்து ஆபிரகாம்கிட்ட ஒரு குறை கூட பார்க்கவே இல்லை. தேவனும் தன்னுடைய குமாரன் சன் ஆஃப் காட் நம்மளுக்காக சாக்ரிஃபை பர்ன் ஆஃபரிங்கா தேவன் கொடுக்கும்போது ஆண்டவர் கொடுத்துட்டு அப்புறம் விட்ரா பண்ணல. வேண்டாம், ஐயோ என் மகனை ரொம்ப தோச்சம் பண்றாங்க, ஐயோ வேண்டாம் அப்படின்னு தேவன் வந்து நிறுத்தல. பட் தேவ தூதர்கள் தேவன் வந்து கேட்டாங்க, ஐயோ தேவ மனுஷனை வந்து இவ்வளவு துன்பப்படுத்துறாங்களே. தேவனை வந்து ஆண்டவர் அடிக்க தேவன் கொண்டுட்டு போகும்போது அவர் சிலுவையை சுமந்து கொண்டு போனார்ல, சிலுவையை சுமந்து போனார்ல, ஓகேயா, சிலுவை கொண்டுட்டு போனாரு.
சிலுவையில் அடிக்கப்படும் போது ஒரு துணி கூட, ஒட்டு துணி கூட இயேசுவோட பாடியில கிடையாது. இப்ப பர்ன் ஆஃபரிங் வந்து பழைய ஏற்பாடுல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, தேவனுக்கு வந்து அந்த அந்த ஆஃபரிங் அவங்க செய்யும் போது அந்த ஆடோட குடல், தலை, தென் அந்த வெறக்கொட்டைன்னு சொல்லுவாங்க, எதுவுமே பர்ன் பண்ணக்கூடாது. ஒன்லி பாடி மட்டும்தான் அப்படியே ஒப்பு கொடுப்பாங்க. இயேசு சிலுவையில நிர்வாணமா இருக்கும்போது அப்படியே எல்லாமே நிர்வாணமா அவர் அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார். ஒரு பகுதி கூட இயேசுக்கு வந்து ஒரு ஒரு கை அளவு ஸ்பெஷல் சொல்ற கை அளவு கூட இடம் இல்லையா, நல்ல ஒரு இடம் கிடையாது. அவ்வளோ இயேசு வந்து அடிக்கப்பட்டிருக்கிறார் நிர்வாணமா. அந்த பர்ன் ஆஃபரிங் நீங்க பாத்தீங்கன்னா நிர்வாணமா தான் அது வந்து அந்த பர்ன் பண்ணப்படுது. இப்ப தேவன் நம்மள்ட்ட ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறாரு? நம்மளை வந்து தேவன் டோட்டல் முழுசா தேவனுக்கு வந்து தகன பலியா கொடுக்கணும். அறக்குறையால இல்லை. அறக்குறைலாம் எப்படி? சிலர்லாம் வந்து தேவனுக்கு என்னையே ஒப்பு கொடுக்குறேன். மிஷினரிகளை பாருங்க, நிறைய மிஷினரிகள் பத்தி நான் கேட்டிருக்கோம். They die for God. அவங்க இயேசுக்காக மரித்து போயிருக்காங்க நிறைய பேர். ஓகேயா? நிறைய பேர் நீங்க பாத்தீங்கன்னா அவங்களுடைய லைஃப், அவங்களுடைய ஃபேமிலி, அவங்களோட குடும்பம், அவங்களுடைய ஃபியூச்சர், எதிர்காலம், இதெல்லாம் பார்க்காமலேயே தேவனுக்காக என்ன செய்ய முடியுமோ அத்தனும் தேவனுக்காக செய்யலாம். அப்ப தேவன் வந்து மீகால தேவன் என்ன சொல்றாரு? நான் உன்கிட்ட வந்து தகன பலியை கேட்கிறேன், என் மகனை தகன பலியை விட்டுட்டேன். ஒரு பலிதான். தேவன் வந்து பழைய ஏற்பாட்டில் வந்து நிறைய பலி, இதுக்கு பலி, அதுக்கு பலி, இதுக்கு பலி, இதுக்கு பலி, எல்லாத்துக்கும் பலி விரும்பினார். ஒரு நல்ல காரியம் செய்யறதுனாலும் பலி, பர்ன் ஆஃபரிங் செய்யணும். நிறைய பலிகள், மொத்தம் 7 பலிகள் இருக்கு. ஆனா இதுதான் ஃபர்ஸ்ட் பலி, இது செஞ்சுட்டு இருந்தாரு. ஆனா புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது God gives only one burnt offering for total everything, எல்லாத்துக்குமே தேவன் வந்து கொடுத்துட்டாரு. ஓகேயா? through the அந்த burnt offering, அந்த தகன பலி மூலமாக தான் தேவன் நம்மளை வந்து ஆபிரகாமை வந்து பார்த்து தகுதியாக்குனார்ல. யூ ஆர் மேன் ஆஃப் ஃபெய்த், நீ விசுவாசின் தந்தை அப்படின்னு ஒரு தகுதியாக்குனார். அதெல்லாம் தேவன் நம்மளையும் ஒரு தேவ பிள்ளையாக, அப்படின்னா இயேசுடைய இடத்துல நம்மளையும் அப்பா அப்படிதான் வச்சு நம்மளை பார்க்கிறார், நம்மளும் தகுதியாகிட்டார். இப்ப நீங்களும் நானும் இப்ப தேவனுக்கு என்ன கொடுக்கிறோம்? என்னத்தை கொடுக்கிறோம்? இன்னைக்கு நிறைய தேவ பிள்ளைங்க அவங்களோட சொந்த வழியில போயிட்டு இருக்காங்க. ஒரு காலத்துல தேவனுக்காக எழுப்பி பிரகாசிச்சவங்க, தேவனுக்காக ஊழி செஞ்சவங்களாம் இன்னைக்கு இல்லை. இன்னைக்கு எத்தனோ பேர் வந்து தேவனுக்காக பிரகாசிச்சவங்க இன்னைக்கு பாவத்தில் விழுந்து கிடக்குறாங்க. பாவத்தில் விழுந்து கிடக்குறாங்க. இன்னும் நிறைய பேர் பாத்தீங்கன்னா அவங்க எவ்வளோ பேர் தேவனை விட்டு தூரமா இருக்கிறாங்க. தூரமா இருக்கிறாங்க. They only say I'm a Christian, that's all. But அவங்களோட லிவிங், அவங்களோட பேச்சு, நடத்த, everything gone ready, எல்லாம் வந்து மாறி போச்சு. அப்ப நம்ம எப்படிப்பட்ட ஒரு sacrifice நம்ம தேவன் கொடுத்திருக்கிறோம்? என்னை எடுத்துக்க ஆண்டவரே, என்னை பயன்படுத்த ஆண்டவரே, உங்களோட பிள்ளையா என்னை வச்சுக்க ஆண்டவரே சொல்லி எத்தனை பேர் நம்ம உண்மையா இருந்திருக்கோம். இப்ப யெப்தா வந்து தன்னுடைய நான் யுத்தத்துல வந்து நான் ஜெயிச்சுட்டு வரும்போது என் வீட்டுக்கு முன்ன எது வருதோ
நான் அதை நான் தேவனுக்காக பலியிடுவேன் அப்படின்னா, அவன் எதிர்பார்த்தது ஒரு ஆடு, ஒரு கோழி, ஏதாவது அவன் தான் எதிர்பார்த்துருப்பான். ஆனா அவன் மகன் தம்பரின் அடிச்சுட்டு வருவான்னு அவன் எதிர்பார்க்கவே இல்லை. கடைசியில் அவன் மகன் வந்துட்டான். ஆனா தேவன் அந்த ஆஃபரிங்ல அவர் விரும்பல. மனுஷனுடைய ஆஃபரிங் தேவன் விரும்பல, அதை விரும்பல. மனுஷனை நரக பலி கொடுத்து தேவன் அதை விரும்பல. ஆனா அவன் சொன்னதுல உண்மையா இருந்தான் பாருங்க, அவன் சொன்னதுல உண்மையா இருந்தான். இப்ப நீங்களும் நானும் தேவனுக்கு காணிக்கையா நம்ம கொடுத்துட்டு நம்ம எத்தனை பேர் நம்ம ஆண்டுக்கு உண்மையா இருந்திருக்கோம்? நல்லா யோசிச்சு பாருங்க. ஏன் நம்மளால தேவனுக்கு உண்மையா இருக்க முடியல அப்படின்னா, இன்னமும் நம்ம அப்பாவை நல்லா தெரிஞ்சுக்கணும்னு தான் அதோட அர்த்தம். இன்னும் நம்மள அவர் நல்லா புரிஞ்சுக்கணும்னு தான் அதோட அர்த்தம். இப்ப பேதுரு சிலுவையில் அடிக்கப்படும் போது அவரை நீங்க எப்படி அடிச்சுங்க, என்ன அப்படி அடிக்காதீங்களா, என்ன தலைக்கிலேயே அடிங்களா, காலை தூக்கி மேல வச்சு கையை கீழே வச்சு அடிங்களான்னு சொல்லி அவன் அப்படி சொன்னான். ஏன் அவன் அப்படி சொன்னா? தான் விசுவாசிக்கிற தேவன் என்னாருன்னு அவனுக்கு நல்லாவே தெரியும். அதுதான் அவன் டோட்டலா தேவன் கொடுத்தான். இப்ப நீ உயிர் கொடுக்கணும்னு தேவன் விரும்பல, உன் உயிர் தேவனுக்கு வேண்டாம். அந்த அளவுக்கு நீ வர முடியாது. ஓகே, தேவனுக்கு நம்ம எல்லாருமே தெரியும். நம்ம எந்த அளவு நம்ம தாங்குவோம், நம்ம எந்த அளவு நம்ம சோதிக்கப்பட்டா நம்ம இருப்போம்னு தேவனுக்கு நல்லா தெரியும். அட்லீஸ்ட் தேவனுக்கு ஒரு காணிக்கையா நம்ம காணிக்கை ஏதாவது ஒரு விதத்துல பயன்படக்கூடிய ஒரு பாத்திரமாக நம்ம தேவனுக்காக இருக்கிறாங்க. அதனால மீகால் என்ன சொல்றாரு? உன்னுடைய பர்ன் ஆஃபரிங் தேவையில்லை, காணிக்கையா தேவனுக்கு கொடு. நம்பர்ஸ்லயே அதான் எழுதியிருக்கு 28:2. காணிக்கையா தேவனுக்கு கொடு. அதுதான் தேவன் விரும்புறாரு. ஆபிரகாமை நீங்க எடுத்துங்க, அவன் உண்மையிலே நின்னான் தேவனுக்காக, அப்படியே கொடுத்தான். இப்ப நீங்களும் நானும் கிறிஸ்து மூலியமா ஆபிரகாமோட பிள்ளையா மாறிட்டேன் தானே? ஹலோ, நம்ம எல்லாருமே இப்ப ஆபிரகாமோட பிள்ளைகள் தெரியும் தானே? இன்ஜின் டிரைவர் முனியாண்டி பிள்ளைங்க இல்ல, நம்ம எல்லாரும் ஆபிரகாமோட பிள்ளைங்க. அப்ப ஆபிரகாமோட பிள்ளைங்கன்னா ஆபிரகாம் எப்படி இருந்தானோ அப்படிதான் நீங்களும் நானும் இருக்கணும். அப்ப நம்ம தேவனுக்கு உண்மையிலேயே நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம எல்லாமே தேவனுக்கு தான். நம்ம வாழ்க்கை எதிர்காலம் தேவனுடையது, நம்முடைய தேவைகள் எல்லாம் தேவனுடையது. ஓகேயா? ஏன்னா வேதத்தில் ஆபிரகாம் கொண்டுட்டு போகும்போது அவன் ஆடு எங்கேன்னு கேட்கிறான். 7வது வசனத்துல, 8வது வசனத்துல அவன் என்ன சொல்றான்? தேவன் எல்லாம் பார்த்து வருவார். நீ தேவனுக்கு உண்மையா நீ காணிக்கையா நீ தேவன் கொடுத்துட்டுன்னு வச்சுங்க, மற்றதெல்லாம் தேவன் பார்த்துக் கொள்வாங்க. ஆண்டவர் தேவன் பார்த்துக் கொள்வார். இப்ப தேவன் நம்மள்ட்ட எதிர்பார்க்கிற அந்த காணிக்கை என்ன அப்படின்னா, நாமையே நம்ம தேவனுக்கு காணிக்கையா ஒப்பு கொடுக்கணும். அதனால நீங்க வேலை ஜாப் விட்டுருணும், அது விட்டுருணும், இது விட்டுருணும், அதுல நீங்க அப்படிலாம் விட்டு வந்தா நான் உங்களுக்கு சோர்வா போட முடியாது. ஓகேங்களா? நீங்க வேலை செய்யுங்க, ஆனா யூ ஆர் ஃபுல் ஹார்ட்டட் அப்படின்னா உன்னோட ஃபுல் மனசு எப்படி இருக்கணும்னா, எனக்கு நேரம் கிடைக்கும் போது நான் ஆண்டவரே என்னை நீ பயன்படுத்த ஆண்டவரே அப்படின்னு நம்ம ஒப்பு கொடுத்துருந்தோம். நீங்க அந்த மாதிரி நீங்க ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா தேவன் எங்க வேணாலும் எந்த இடத்துல இருந்தாலும் ஆண்டவர் நிச்சயம் தேவன் உள்ள பயன்படுத்துவார். அதனால இப்ப இன்னைக்கு என்னோட கேள்வி என்ன அப்படின்னா, நீங்க உண்மையிலேயே நீங்க தேவனுக்கு ஒப்பு கொடுத்துட்டீங்களா இல்லையா? உண்மையா நீங்க கொடுத்திருக்கிறீங்களா? எப்படி கொடுத்திருக்கிறீங்க என்பது நம்ம நாமே ஆராய்ந்து நம்ம பார்க்கணும். அதனால நம்ம தேவன் ஆண்டவர் நாம் பாவியா நம்ம இருந்த டைம்ல, once upon a time we are the sinners, பாவியா இருந்த டைம்ல தேவன் தான் நம்மளுக்கு அந்த காணிக்கையா நம்மளோட பேர்ன் ஆஃபரிங்கா கொடுத்தாங்க. அந்த ஆடு பேர்ன் ஆஃபரிங்கா அவங்க அறக்கும் போது சும்மா அப்படியே அந்த கோழியில அறுத்து போடுறாங்க, அப்படியே அறுக்கப்படாது, ஸ்லோவா தான் அறுப்பாங்க. அந்த ஆடு அறுக்கும் போது யூதர்கள் அதை அறுக்கும் போது
ரொம்ப மென்மையா இருப்பாங்க. ஓகேங்களா? அழகா மெதுவா அதை அறுக்கும் போது பாருங்க, அந்த கால்கள்லாம், அந்த உடம்பு, அதோட துடிப்பு, அதோட வேதனைலாம் நீங்க பார்த்தீங்கன்னா நம்ம ஆடா போனாதான் தெரியும் எப்படி இருக்குன்னு அந்த துடிப்பு. அதை காட்டிலும் ஸ்பர்ஜன் சொல்றாரு, கோடி மடங்கு the million times தேவன் வந்து சிலுவையில அவ்வளோ வேதனை, அவ்வளோ ஆக்னிய அவர் தகன பலியா பேர்ன் ஆஃபரிங் தன்னோட உயிரையே தேவன் கொடுத்தார். ஆபிரகாம் புத் சொல்றாரு, ஆபிரகாம் புத்தா அவர் என்ன சொல்றாருன்னா 100% அவர் மனுஷனாகவும் 100% கடவுளாக தான் இருக்கார். அப்ப அவர் அந்த வேதனை ஆக்னியை அவர் சந்திக்கும் போது எவ்வளவா அவர் வேதனைப்பட்டிருப்பார் நல்லா யோசிப்பாரு அப்படின்னு. ஓகேங்களா? ஆனா தேவனுடைய அந்த பேர்ன் ஆஃபரிங் தேவன் செய்தத இந்த தேவ பிள்ளைகள் உணராம அறியாம இருக்கிறதுனால தான் they very fast they forget God. அவங்க தேவனை மறந்து போயிடும். இதை நம்ம அப்படியே நம்ம தேவனுக்கு கொடுத்து ஒரு குயவன் கையில களிமண் கையில கொடுத்த உடனே, குயவன் இந்த கிளேப்பன் அவன் கையில கொடுத்த உடனே அவன் மனசுல என்ன நினைப்பான்? பெரிய பாத்திரமா செய்யணும், பெரிய பாத்திரம்னா பெரிய போட்டா ஒன்று செய்யணும். அவன் என்ன திங்க் பண்றான், அதுதான் அந்த கையில உருவாகும். சின்ன போட்டா, பெரிய போட்டா, இல்ல தண்ணி பாத்திரமா, whatever. நீ தேவனை கொடுத்துட்டு ஆண்டு பாய்ச்சிக்கிட்டு போட்டோம். உன்னை என்ன வேணாலும் தேவன் பாய்ச்சிக்கிட்டு. சிலர் என்ன பண்றாங்க, தேவனுக்கு கொடுக்க மாட்டாங்க, முழுசா கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா இவர்கிட்ட போனா போய் சொல்ல முடியாது, பொம்பளை சைட் பண்ண முடியாது, விசில் அடிக்க முடியாது, ஒரு சினிமா தியேட்டருக்கு போக முடியாது. அதனால எல்லாம் பயந்துகிட்டே, அப்ப அந்த களிமண் அந்த போட் கையில இருக்கும்போது அது செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது சில போட்டு சரியா வராது, அப்படியே வளைஞ்சு போகும். அவன் என்ன பண்ணுவான், சரியா வரலையா, he never waste the time, டக்குன்னு அப்படியே அமுக்கி தூக்கி ஒரு சைட்ல போட்டுருவான். தென் எல்லாம் செஞ்சு முடிஞ்ச பிற்பாடு அந்த பாத்திரத்தை எதை செய்யணும்னு நினைச்சு சரியா வரலன்னு தெரிஞ்ச பாருங்க, ஒரு உளி எடுத்து என்ன பண்ணுவான், அடிப்பான், அடிச்சு செதுக்குவான். அதே மாதிரி செய்வான். என்ன நினைச்சு செஞ்சு சரியா வரல அதே பாத்திரத்தை அடிச்சு செய்வான். எதுக்குயா? நம்ம ஆண்டு அப்படி செதுக்குன்னா இருக்கலாம் சுரண்டி போயிருக்கியா? சிலதெல்லாம் அப்படிதான் செதுக்கி கொண்டு வர போறாரு தேவன். கடைசி காலங்களில் அப்படிதான் செதுக்கி கொண்டு வருவாரு. அதுங்களுக்கெல்லாம் ஒன்றும் தெரியல. ஏன்னா அதெல்லாம் தேவன் முன்குறிச்சிட்டாரு. அதெல்லாம் செதுக்கி வரைச்சுக்கொண்டு நம்ம இப்படியே போயிடும். அது செதுக்கும் போது பாருங்க, உள்ள ஓட்டையில வச்சு அடிப்பாங்க, இந்த பக்கம் டங்குன்னு ஹேமர் அடிக்கும் மண்டையில. அதுக்கு முன்னே ஆண்டவரே நீ ஏன்னு பாய்ச்சிக்க ஆண்டவரே அப்படின்னு போயிடும். நம்மளோட காணிக்கை தேவன் எப்படி இருக்கு? இயேசு காணிக்கையை போட வந்தாங்கல்ல, ஏன் இயேசு அந்த கொடுக்குற இடத்துல இயேசு ஏன் நின்று இருந்தாரு? பரிசையும் போட்டாங்க, நிறைய போட்டாங்க. பரிசையும் கொண்டு போட்டாங்க. Pharisees came, he put the offerings. Then வேத பாதகர்களும் கொண்டு போட்டாங்க. ஓகேயா? அவனும் போட்டான். ஒரு ஏழை பெண்மணியும் கொண்டு போட்டான். அவனுங்களாம் விட்டுட்டு ஏன் இவனை மட்டும் தேவன் சாட்சி கொடுத்தாரு? பிகாஸ் அவன் ஃபுல் ஹார்ட்டா தேவன் கொடுத்தார். நம்ம தேவனுக்கு ஒப்பு கொடுத்துருந்தோம், அவ்வளவுதான். நம்ம ஆண்டுக்கு ஒப்பு கொடுத்தா தேவன் எல்லாம் பார்த்துக்கணும். அது அதனால மறுபடியும் உங்களுக்கு ரிமெம்பர் பண்றவங்க, ஓகேயா, இந்த அளவுக்கு நம்ம ஓய்ந்திருக்கிறோம் அப்படின்னா பிகாஸ் ஜீசஸ். அதனால இங்க உட்கார்ந்து இருக்கிற எல்லாருக்கும் நான் சொல்லுகிறேன், நீங்க தேவனுக்கு உண்மையா ஒப்பு கொடுத்து இது வரைக்கும் ஆண்டுக்கு உண்மையா இருந்து தேவன் உங்களை வெக்கப்படுத்துறது இல்லை, உங்களை கஷ்டப்படுத்துறது இல்லை. ஆண்டு எப்படியெல்லாம் உங்களை பயன்படுத்திருக்காரு, எப்படியெல்லாம் தேவன் உங்களை வைத்துக் கொண்டு போறாரு என்பது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால இன்னமும் நீங்க தேவன் பயன்பட ஆண்டுக்கு முக்கியமா தேவன் கொண்டு வருது. ஆமென்.
எழுந்திருப்போம். ஒரு சின்ன ஒரு ஜாபம் போவோம். தேவன் நல்லவர். நம்ம தேவன் வாக்கு மாறாத தேவன், கிருபை தேவன். ஆமென். இந்த ராத்திரி வேளை அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த வீடியோ இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளே, ஒருவேளை நீங்க பின்மாற்றமான இருக்கலாம். இந்த செய்தியை கேட்கிறவங்க எல்லாருக்கும் நான் சொல்லுவேன், ஆண்டுக்கு நீங்க ஜீவப்படியாக தேவன் பார்க்க கொடுங்க. ஆண்டு நிச்சயம் தேவன் பயன்படுத்துவார். நீங்கள் தேவனுக்கு ஒருவேளை நீங்க காணிக்க நீங்க தேவனுக்கு ஒப்பு கொடுத்திருக்கலாம். ஒருவேளை உலக சிற்றின்பம், உலக ஆசைகள், தப்பான டிசிஷன், தப்பான லைஃப் பார்ட்னர், இப்படி நிறைய விதத்துல நீங்க போய் விழுந்திருந்தீங்கன்னா தேவனை திரும்பி ஆண்டவர்களை நேசித்து தேவனை பயன்படுத்தாத சர்வ வல்லமுள்ள தேவனாக ஆபிரகாம் தன்னுடைய மகன் என்று பாராமல் தேவனுக்கு தகனப்படியா போனார். ஏன்னா தேவன் சொன்னதை நிறைவேற்றுவதற்கு அப்படியே இருந்தார். அப்பா தன்னுடைய ஆதியாகமம் 3:15 படி தன் மகனையே தேவன் நமக்கு ஆண்டவர் ஒப்பு கொடுத்தார். இந்த நான்கு அருமையான தேவ பிள்ளைகளை கர்த்தர் உங்களை ரொம்ப தேவன் நேசிக்கிறார். இந்த சீடியை பார்த்து கொண்டிருக்க அத்தனை பேருக்கு நான் சொல்லுகிறேன், ஒருவேளை நீங்க பின்மாற்றமா நீங்க தேவன் விட்டு நீங்க தூரமா இருந்தால் இந்த நாளில் நான் சொல்லுகிறேன், தேவன் சொல்லுகிறது ரேமாவா இந்த நாளில் நான் சொல்லுகிறேன், ஒரு நாள் நிச்சயம் தேவன் ஆண்டவர்களை பயன்படுத்துவார். உங்களை கர்த்தர் மீண்டுமாக எடுத்து தேவனை பயன்படுத்துவார். தேவன் நீ எவ்வளவு தூரமா இருந்து ஓடினாலும் கர்த்தர் நிச்சயம் ஒரு நாள் கர்த்தர் உன்னை பயன்படுத்த அவர் ஆயத்தமா இருப்பார் என்று இந்த நாளில் உனக்கு நினைவு கூறுகிறேன். I remember you. One day God want to use you mighty. தேவனுடைய வல்லமையாய் தேவனை பயன்படுத்துவார். இந்த நாளில் நின்று கொண்டு அத்தனை பிள்ளைகள் சொல்லுகிறேன், கர்த்தர் நல்லவர், உங்களை தேவன் ஆண்டு பயன்படுத்துவார். இந்த பிள்ளைகளை மனசார ஆசீர்வதிக்கிறேன். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்தத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் ஒருபோதும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். அல்லேலூயா.